நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். இந்துவோட நிலைய கேட்டு அவங்க அப்பா இருக்காங்கல்ல சுப்பிரமணி, அவர் வந்து பரிதாப நிலைக்கு போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பால் எடுத்துட்டு சுடர் வந்து எழிலுக்கு வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் பால் வேண்டாம் சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சார் என்ன சார் இது புது பழக்கம்? டெய்லி நைட்டு வந்து நீங்கள் பால் குடிச்சிட்டு தான் தூங்குவீங்க. அதே மாதிரி தானே இன்னைக்கும் கொடுத்துருக்கேன். எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீ பண்ணுறது நல்லாவா இருக்கா? நான் எதுக்கு வந்து அந்த இதை கிழிச்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன பண்ணுறது சார், அம்மா கிட்ட வந்து அந்த இது சிக்கிக்கிருச்சு, நான் கிழிச்சு போடலாம் என்ன ஆயிருக்கும், அதனால தான் கிழிச்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பத்திரத்தை கிழிச்சு போட்டால் நீ வந்து என் கூட இருந்துலாம் நினச்சிட்டியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் உங்கள் கூட தானே இருக்கணும், ராமன் இருக்கிற இடம் தானே, சீத்தைக்கு வந்து அயோத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாட் நான்சென்ஸ், என்ன லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் உங்களை விட்டு நான் ஒன்றும் பிரிஞ்சு போகிற மாதிரி கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து படுக்காங்க. என்ன பக்கத்தில் வந்து படுக்க, இனிமேல் இங்கே பக்கத்தில் படுத்து என் மனசை மாற்றிலாம் நினைக்காத, தயவுசெய்து எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதுக்கு சார் போனோம், நான்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, பக்கத்தில் இருந்த நம்ம எழில் இருக்கார்ல, அவர் அந்த பெட்ஷீட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கீழே போட்டு படுக்காரு. சார் எதுக்கு சார் கீழே போய் படுக்கிறீங்க? கீழே படுத்தா உங்களுக்கு ஒத்துக்கிறாது. இது வரைக்கும் நீங்கள் படுத்தது எல்லாமே பெட்டில் தான் படுத்திருக்கீங்க. கீழே ஒரு நாளாவது படுத்திருக்கீங்களா? புதுசாக போய் படுத்தா தூக்கம் வராது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சுடார், எனக்கு எங்கே படுத்தாலுமே தூக்கம் வரும், தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது, நான் எப்படி தூங்குறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி தூங்குங்க, எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு சுடர் வந்து படுத்துக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா சொன்னது போலயே எழிலுக்கு வந்து தூக்கமே வரல. அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவராக கொஞ்சம் அசந்து தூங்கினாலும் சுடர் வந்து விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே அந்த கொலுசை ஆட்டுறதும் அப்படி இப்படின்னு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் என்ன சார், நான் பிறண்டு படுத்தேன், அப்போ உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. திருப்பி வந்து நம்ம எழில் வந்து படுக்காரு. டக்குன்னு பார்த்தா பாட்டு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எதுக்கு வந்து தேவையெல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, என்ன சார் பாட்டு படிக்க கூட கூடாதா, எனக்கு பிடிச்ச பாட்டை நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் நீ தூங்க வைக்கணும், தூங்க விடாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எதுக்கு சார் மேலே வந்து தூங்க மாட்டேங்கிறீங்க, மேலே வந்து தூங்குற, என்ன பயமா, நான் எதாவது பண்ணிடுறேன்னு பயப்படுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எதுக்கு நான் பயப்படுறேன், உனக்கு போய் நான் பயப்படுவேனா, அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், சரி அப்போ நான் மேலே வந்து படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் விறுவிறுன்னு நம்ம இவர் இருக்கார்ல எழில் எந்திரிச்சு போய் மேலே போய் படுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. விடிஞ்சிருது. காலையில் வந்து நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து காரில் போய்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து பரபரப்பாக வந்து அங்கிட்டிருந்து நம்ம இந்துவோட அப்பா வந்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனேயே இது சுடரோட அப்பால அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி எழில் போய் கேட்குறாங்க. சார் என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லைப்பா பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிறேன், நீங்கள் போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சார் என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க வண்டியில் இருங்க, நான் கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தம்பி பிரச்சனை, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வாங்க போகிற வழி தானே, உங்களை இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன சார் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே வந்து எழில் வந்து கேட்காங்க. இல்லைப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, உங்கள் மக வந்து இந்து மாதிரியே ஒரு ஆள் இருக்காங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க, அதான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சுடரை பற்றி கவலையே கிடையாது, ஏன்னா சுடரை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அவளை நல்லபடியாக பார்த்துருக்கிறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நான் இப்போ வந்து இந்துவை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலும் போயிடுறாங்க. போய் இறங்கி பார்த்தோன்னே அங்கே வந்து ஒரு நர்ஸு மாதிரி இருக்காங்க. அது வந்து ஒரு ஆம்பளை தான். அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, தம்பி இங்கேருந்து எனக்கு ஒன்று ஃபோன் வந்துச்சு, என் பொண்ணு இந்து வந்து அனாத ஆசிரமத்தில் இருக்கா, அவள் தான் இங்கே இருக்கான்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அந்த பாடியா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது பாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம் சார், அவங்க இறந்துட்டாங்கல்ல, இறந்ததை தான் நான் பார்க்க வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருக்கு வந்து மூச்சு வாங்கி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே தண்ணி கொண்டு வாங்க தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னோடனே அவர் வந்து தண்ணி கொண்டு வராங்க. எழில் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து தண்ணியை தெளித்து அவர் வந்து திருப்பி எழுப்பி விடுறாரு. என்னது இந்து இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு வயசு எத்தனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், ஒரு 32லேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுப்பிரமணி சொல்கிறாரு. சாரி சார், அந்த பொண்ணு கொஞ்சம் வயசானவங்க, சாரி தப்பான ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எழிலுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருச்சு. என்னையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யார் என்னன்னு தெரியாமல் கூட நீங்கள் பாட்டுக்குள்ள கால் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க தெரியுமா, தேவையெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில் வந்து திட்டுறாரு. சாரி சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்புக்கான். இனிமேலாவது இந்த மாதிரி அடுத்தவங்களோட எமோஷ்னலில் விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டிருந்து வந்து சுப்பிரமணியம் வந்து இங்கிட்டு கூப்பிட்டு வராங்க. எழில் வர வழியில் வந்து சரி சார் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க, வாங்க வந்துட்டு உங்கள் பொண்ணு சுடரை பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்து நினச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. குழந்தையெல்லாம் தாத்தா சாக்லேட் வேணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நான் அடுத்த டைம் வரும்போது வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தாத்தா வந்தாலே
நீங்களும் எங்கள் கூட விளையாட மாட்டேங்கிறீங்க, சுடர் கூடயே இருக்கீங்க, அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு சாக்லேட்டோட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, அடுத்த டைம் சாக்லேட் கொண்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வக்கீல் வந்து ஒருத்தர் வராரு. சார் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, சார் இந்து மேடம் எழுதி வச்ச உயில் வந்து இப்போ வந்து முடிய போகுது, எக்ஸ்பிரி ஆக போகுது, டக்குன்னு வந்து அதை வந்து அவங்க குடும்பத்தில் ஒப்படைக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மனோவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன உயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்து பேரில் உள்ள சொத்து எல்லாத்தையுமே அவங்க குடும்பத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து உயில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம எழில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக வந்து இந்துவை நான் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து அந்த உயில் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம அந்த சாரதா இருக்காங்கல்ல, அதாவது இந்து அனாத ஆசிரமத்தில் பார்த்துட்டு சுப்பிரமணியிட்ட சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. என்ன நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், இப்போ இங்கே அடைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்காங்க. ரவுடிங்க அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து அடைச்சி வைக்க சொல்லியிருக்காங்க, கவலைப்படாத அந்த கிளவி சாவு நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகா, ரவுடிங்க நம்ம கொல்லணும்னு பிளான் போட்டிருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது வந்து அந்த உண்மையை எழில்கிட்ட சொல்லணும், நமக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் எழில் தான், எழிலுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பார்த்தா எழில் ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஆனால் அது ஃபோன் எடுக்கவே இல்ல. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.